விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுங்க. திங்கட்கிழமை மத்தியானம் 2:40 18/8/2025 திங்கட்கிழமை மத்தியானம் 2:40 ஆரம்பிச்சு புதன்கிழமை சாயந்தரம் 6:35 வரைக்கும் சந்திராஷ்டிரமம். ஆனால் இது சுப சந்திராஷ்டிரமங்க. இந்த சந்திராஷ்டிரமம் உங்களை பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணாதுங்க. சந்திரன் எப்பொழுதெல்லாம் குரு சுக்கிரன் போன்ற சுபர்களோடு இணைகிறாரோ, தானே பௌர்ணமி நிலைமையில் இருக்கிறாரோ, எப்போது அவர் பாபத்துவம் அடையாமல் பங்கம் அடையாமல் இருக்கிறாரோ அப்பெல்லாம் கெடுதல் பண்ண மாட்டாருங்க. இந்த அமைப்பு இன்னைக்கு இப்போ ஒரு வலிமையா உங்களுக்கு இருக்குதுங்க. குருவோடும் சிக்கனோட அவர் 8ஆம் இடத்துல சேர்றார். இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாங்க உங்களுக்கு காசு வரும். இந்த சந்திராஷ்டிரமத்தில் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை மத்தியானம் 2:40 புதன்கிழமை மாலை 6:35 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டிரமம் இயல்பாக இருக்கும். குரு சுக்கிரனோடு சந்திரன் இணைகின்ற காரணத்தினால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா பணம்லாம் வரும், நல்லா இதுவீங்க. ஆனால் என்ன, சாஸ்திரம் சொல்லுகிறது சந்திரன் 8இல் மறையும் போது மனசு குழப்பமாக இருக்குன்ட்டு. ஆக முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். காசு பணம் கொண்டு போகும்போது வரும்போது ஒரு டிராவலில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக, சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. தெரியாதவங்களுக்கு பணத்தை அனுப்பிடாதீங்க. சந்திராஷ்டிரம நாளில் தான் அந்த ஃபேக் என்று சொல்லப்படக்கூடிய போலியான கன்வர்சேஷன், போலியான ஐடியிலிருந்து யாராவது வர்றது, ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்டு எனக்கு ஒரு 10,000 அனுப்பு, 5,000 அனுப்பணும் ஃப்ரெண்டு மாதிரி கேட்கறது, இதெல்லாம் நடக்கும். இந்த சந்திராஷ்டிரமம் அது மாதிரியான சில விஷயங்களை கொடுக்குன்றதுனால கொஞ்சம் பண விவகாரத்தில் கவனமாக இருங்க. இந்த நாள் முழுக்க, இந்த வாரம் முழுக்க நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 8, 9, 10 போன்ற இடங்களில் சந்திரன் இருக்கிறார். சந்திரனே சுபத்தன்மையோடு இருக்கிறார். பாக்கியாதிபதி. கணவனால் சந்தோஷம், மனைவியால் சந்தோஷம், காதலன் காதலியால் சந்தோஷம், குழந்தைகளால் சந்தோஷம், வேலையில் பெரிய ஸ்ட்ரெஸ் இல்லாத நிலைமை, என்ன இருந்தாலும் எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாத யோக வாரங்க இந்த வாரம்.